அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் வாரம் சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தொடர்ந்து சீசன் டைம்ல பதிவுகள் டெய்லி போட்டுட்டு இப்ப அப்டேட்ஸ் இந்த ஒரு வாரமா இல்லாதனால நிறைய ரசிகர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா தொடர்ந்து நாடகம் இல்ல. நேத்து ஒரே டீமுக்கு தான் நாடகம் இருந்தது. எழுத்தால எழுதி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நேத்து ராஜேஸ்வரிக்கு மட்டும் நாடகம் இருந்ததுன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன். அந்த மாதிரி நான் பதிவு போடல அப்படின்னு சொன்னாலும் நம்ம யூடியூப் சேனல் போய் பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது என்ன ஒரு டீமுக்காவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை நான் பதிவா எழுத்து மூலியமா எழுதி போட்டுடுறேன். 5ஆம் வாரம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு 10 டீமுக்கு நாடகம் இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா நம்ம தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல்ல இருந்து தான் தொடர்ந்து நாடகங்கள் வரும். இதுக்கு இடையில எல்லாம் இத்தனை 10 கூட சொல்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லா நாளும் வந்துராது. வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், சேந்தமங்கலம் டு பணப்பாக்கம் அடுத்த கீழ் வெங்கடாபுரம், அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், கிருஷ்ணாவரம் அடுத்த தகரக்குப்பம், ஆரணி சபரி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த வடுகப்பூண்டி, பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், தக்கோலம் கூற்றோடு அடுத்த அனந்தபுரம், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த இருமரம், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், அச்சிரப்பாக்கம் அடுத்த உத்தமநல்லூர், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த நாகநதி, வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த பாராஞ்சி, செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த எம்என் பாளையம், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், நெமிலி அடுத்த சைனாபுரம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த காஞ்சிபுரம் பெரிய மேட்டு தெரு, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், ஆற்காடு டு கலவை அடுத்த பெரிய குக்குண்டி, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், பணப்பாக்கம் அடுத்த உளிய நல்லூர், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், நெமிலி அடுத்த சிறுனமல்லி, ஆரணி தனுஷ் நாடக மன்றம், போலூர் அடுத்த பெலாசூர். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.